வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு கத்திரிக்காயை மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6-10 பல் பூண்டு போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு தக்காளி தான், கொஞ்சமாக தேங்காய், இவ்வளோ தான். இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டுட்டோன்னா சூப்பரான ஒரு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். செஞ்சுட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பை நல்லா மலர வேக வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5-6 பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு 5-6 விசிலுக்கு. இது நம்ம நல்லா மசிச்சுட்டு தாளிச்சிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இதுலேயே பெருங்காயப்பொடி எல்லாமே போட்டதுனால ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்தில் உங்களுக்கு ஆவி பறக்கிறது தெரியும். நல்ல சுட சுட சாதம், ஒரு நல்ல ஒரு பருப்புங்க. இதில் நெய் போட்டு தான் தாளிச்சிருக்கோம். அதனால் சாப்பாட்டில் நீங்கள் நெய் போட வேண்டிய தேவையில்லை. இதுக்கு ஒரு நல்ல ஒரு மசாலா, காரசாரமான ஒரு கத்திரிக்காய். இந்த இதுக்கு மேலே என்ன வேணுங்க? மழை காலத்தில் காலையில் நல்ல இந்த பனியாக இருக்குது. மத்தியானத்துக்கு சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.